காய்கறி பொரியல் எல்லா காய்கறிகளையும் மிக்ஸ் பண்ணி இப்படி சமைச்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே பிடிக்கும். காய்கறிகள் சாப்பிடாதவங்களுமே சாப்பிடுவாங்க. கத்திரிக்காய் கொஞ்சம் இதில் போட்டிங்கன்னா எக்ஸ்ட்ராவே டேஸ்ட் கொடுக்கும். கர்ட் ரைஸ், ரசம் ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். கடாய் ரைஸ் மாதிரி சாப்பாடு போட்டு சாப்பிட்டிங்கன்னா ப்ரான் ரைஸ் சாப்பிட்ற மாதிரி அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ரெசிபி எப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மிக்ஸ்டு வெஜிடபிள் பொரியல் செய்கிறதுக்கு நான் எடுத்துக்கிட்ட காய்கறிகள் கேரட், பீன்ஸ், அவரைக்காய், பட்டை அவரைக்காய் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. கத்திரிக்காய் ரொம்பவே முக்கியம். கத்திரிக்காய் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணிக்கோங்க. வெண்டைக்காய் வந்து ஆப்ஷனல் தான். அதில் ஒரு குழகுழப்பு டேஸ்ட் வரும். ஸோ அது இருந்து அந்த டேஸ்ட்டு பிடிக்கும்னா ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வெண்டைக்காவை ஸ்கிப் பண்ணிக்கலாம். மோஸ்ட்டாக அந்த மாதிரி காய்கறிகள்லாம் சமைக்கும் போது ஃப்ரெஷ்ஷாக சமைச்சிங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தி, டேஸ்டியாகவும் இருக்கும். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் நீட்டாக ஸ்லைஸ் பண்ணி அதை போட்டு நல்லா ஃப்ரை ஆகணும். நல்லா வதங்கி வந்ததும் நம்மளோட காய்கறிகள் எல்லாமே குட்டி குட்டியாக அழகாக கட் பண்ணி வச்சுருந்தோம். நம்மளுக்கு என்ன ஷேப்பில் பிடிக்குமோ அதெல்லாம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. காய்கறிகள் நம்ம எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் போடுறதுனால இதுவே நம்மளுக்கு கொஞ்சம் நிறைய குவான்டிட்டியாக கிடைக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி காய்கறிகள்லாம் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லா காய்கறிகளையுமே நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கும் போதே நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. காய்கறிகள் வந்து ஆஃப் குக்கில் சாப்பிட்டா ரொம்பவே ஹெல்த்தி. பட் நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா வெந்து வேணும்னாலும் ஒரு மூடி போட்டு அப்பப்போ ஓப்பன் பண்ணி வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ் போட்டு வதக்கும் போதே ஒரு 2-3 பூண்டு தட்டி போட்டுக்கலாம். ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி காய்கறிகள் பொரியல் பண்ணும்போது எங்கள் வீட்டில் எப்போயுமே தக்காளி ஆட் பண்ண மாட்டோம். பட் நிறைய பேர் ஆட் பண்ணி செய்வாங்க. உங்களுக்கு தக்காளி சேர்த்தா ரொம்ப பிடிக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும், நீங்கள் யூஸ்வலாக செய்வீங்கன்னா தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். அன்றைக்கி மார்னிங் அம்மா ஒரு சமையலுக்காக யூஸ் பண்ணியிருந்தாங்க. தக்காளி கொஞ்சம் ஆஃப் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக மீந்துடுச்சு. ஸோ நான் தக்காளியை இந்த காய் கூட ஆட் பண்ணிக்கிட்டேன். வேஸ்ட்டாக போயிடக்கூடாது சொல்லிவிட்டு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நல்லா மூடி போட்டு ஓப்பன் பண்ணி நல்லா காய்கறிகள் வெந்ததும் வீட்டு குழம்பு மிளகாய் தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு மூடி வச்சு பொரியல் ஸ்டேஜுக்கு நல்லா ட்ரை ஆகி வந்ததும் நம்மளோட காய்கறி பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடும். இதை வந்து கர்ட் ரைஸ் கூட இல்லைனா மோர், ரசம் நம்ம எது கூட வேணால் சாப்பிட்லாம். கடாய் ரைஸ் மாதிரியும் சாப்பாடு போட்டு அதில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கனாலுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அன்றைக்கி கர்ட் ரைஸ் கூட சாப்பிட்ருந்தேன். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருந்தது. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு vlogல மீட் பண்ணலாம். ஆல்ரெடி இந்த ரெசிபி நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பார்க்காதவங்க இந்த வீடியோவையும் பார்த்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும்.